வணக்கம். ஓம் மகாலட்சுமியே போற்றி. நான் உங்கள் அஸ்ட்ரோ பொற்கொடி. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் காரிய சித்திக்கான ஒரு வழிபாட்டு முறையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம். அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அது படிப்பாகட்டும் சரி, தொழிலாகட்டும் சரி, வேலையாகட்டும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கணும்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து 48 நாள் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கோவிலில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு அந்த தெய்வத்திற்கு ஒரு அம்பாள் இருந்தாலும் ஓகே, இல்லை முருகன் இருக்கார், எந்த தெய்வமாக இருக்கட்டும் அந்த தெய்வத்திற்கு தேன் வாங்கி கொடுத்து அதில் அபிஷேகம் அப்படிங்கிறது பண்ணுங்க. உதாரணமாக இப்போ ஒரு கோவிலில் அபிஷேகம் நடக்குது அப்படின்னா எல்லா கோவில்லையும் தொடர்ந்து அபிஷேகம் நடக்கும். அதில் நீங்கள் பர்டிகுலராக தேன் அப்படிங்கிறது வாங்கி கொடுத்து அதே மூலம் நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த தெய்வத்திற்கு உங்களுடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது அது காரிய சித்தி அப்படிங்கிறது கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு காரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு நீங்கள் உளுந்து வடை செய்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு உளுந்து வடை செய்து நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமருக்கு உளுந்து வடை சாற்றி, அதுவும் சனிக்கிழமை உளுந்து வடை சாற்றி உங்களுடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது அதில் 100% வெற்றி அப்படிங்கிறது கண்கூட பார்க்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து அனைத்து நட்சத்திரத்திற்குமான பதிவுகள் பதிவிடப்படும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.